உன் பையன் வாழ்க்கைக்காக நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இந்தா இந்த போட்டோல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. எதுக்குண்ணா? உன் பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மருமகன் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க இருக்கிறவளை அறுத்து விட்டுட்டு நல்ல பொண்ணா பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். இங்க இருக்கிறவளை உனக்கும் பிடிக்காதுல்ல? சரிங்கண்ணா. வரப்போற பொண்ணுக்கும் இதே குறை இருந்தா? என்னம்மா பேசுற நீ? அத பத்தி எல்லாம் நீ எதுக்கும் கவலையே படாத. நான் நல்ல தீர விசாரிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரி, பொண்ணு வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்து அதை மறைச்சு கல்யாணம் பண்ண பார்த்தாங்கன்னா? என்னம்மா நீ இப்படி எல்லாம் கேக்குற? 4 பேர்கிட்ட விசாரிக்காமலா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன்? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதண்ணா. உனக்கு ஒரு பையன் இருந்து அவனுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏமா என் பையனுக்கு ஏமா அந்த நிலைமையெல்லாம் வரப்போகுது? அவன் சிங்கக்குட்டி. ஏன்னா என் பையனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என்னம்மா சொல்ற? நீங்க எத்தனை பொண்ணு பார்த்தாலும் குழந்தை பிறக்கிறது கஷ்டம்தான். குறை பொண்ணுகிட்ட இல்ல, என் பையன் கிட்ட. உனக்கு எப்படிம்மா தெரியும்? ஏன்னா இதே பிரச்சனை என் புருஷனுக்கும் இருந்துச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் குருவே பிறந்தான்.